ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பார்த்திபன் வள்ளி சேனல். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். ஸ்கூல் விட்டு வந்தால் பசங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுங்க, அண்ட் சூப்பராக இருக்கும். மோமோஸ் தான். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அண்ட் பிகினர்ஸ் கூட சூப்பராக செய்யலாம். நானுமே இது ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். யூடியூப் பார்த்தா ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராகவே வந்துச்சு. என் பொண்ணு விரும்பி சாப்பிட்டா. ஒரு கப் மைதா மாவில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்து கலந்துக்கின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மதப்பத அளவுக்கு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் டைட்டாகவே பசைஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ரெஸ்ட் கொடுத்தாலும் ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கோஸ், பச்சை மிளகாய், வெங்காயம், கேரட் இதெல்லாம் பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் விட்டு ஆனியன் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அது கூடவே இடித்து வச்ச இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கலந்து எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் கூடவே பச்சை மிளகாய், கேரட், கோஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப வேக வேண்டாம். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அது கூட காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா, நான் எங்கள் பசங்க சாப்பிட்றதுனால பெப்பர் சேர்த்துக்கிட்டு, நீங்கள் வேணால் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சால்ட் சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கலந்து எடுத்ததுக்கப்புறம் சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பசைஞ்சு வச்சு மைதா மாவு இன்னும் கொஞ்சம் நேரம் பசைஞ்சு எடுத்துக்கலாம். பசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் சப்பாத்தி கல் வச்சு கொஞ்சமாக மைதா மாவு போட்டு நல்லா எந்தளவுக்கு தின்னாக உருட்ட முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கப்பு இல்லைன்னா எந்த ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. கப்பு எடுத்து ஷேப் வச்சு எடுத்துக்கோங்க. ஷேப் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஸ்டஃபிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணி எனக்கு ஓரளவுக்கு இந்த ஷேப் வந்தது. உங்களுக்கு எந்தெந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் துணி போட்டு இட்லி துணி போட்டு அது ஃபுல்லாக அந்த மோமோஸ் ஃபுல்லாக வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைங்க. அண்ட் சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருந்துச்சு. உண்மையாகவே சொல்கிறேன், வேறு லெவல். அதுக்கப்புறம் உங்களுக்கு சட்னி, நான் சட்னி வீட்டில் ரெடி பண்ணல. நான் சாஸ் இருந்துச்சு, அதனால் சாஸ் வச்சு சாப்பிட்டோம் நாங்கள். உங்களுக்கு சட்னி வேணுன்னா 2 தக்காளி, பூண்டு இதெல்லாம் வேக வச்சு அது கூட கொஞ்சம் சால்ட்டு அண்ட் சுகர் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி அதுவுமே சூப்பராக இருக்கும். மோமோஸ் ஆனால் வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய்.